டிஎன்பிசியிலிருந்து வந்திருக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்பிசியிலிருந்து 5990 காலி பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வுக்கு முடிவுகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு என்பதை டிஎன்பிசி அபிஷியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் குரூப் 2 பதவியில் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், உதவி ஆய்வாளர், சார் பதிவாளர் உள்ளிட்ட பல பணிகள் மொத்தமாக 161 இடத்திற்கு குரூப் 2A பதவியில் நேர்முக தேர்வு அல்லாத பதவி நகராட்சி பணியாளர் ஆணையம் கிரேடு 2, முதுநிலை ஆய்வாளர், இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் உட்பட மொத்தமாக 5990 பணியிடங்கள் என இரண்டையும் சேர்த்து 6151 பணியிடங்கள் நிரப்புவதற்கான தேர்வு 23/2/2022 அறிவிக்கப்பட்டது. பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு மே 21ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு நடந்தது. இத்தேர்வை சுமார் 10 லட்சம் பேர் எழுதினர். தொடர்ந்து முதல்நிலை தேர்வு முடிவானது நவம்பர் 8ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் 58,081 பேர் முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டனர். மெயின் தேர்வு கடந்த ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வை 51,987 பேர் எழுதினர். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி குரூப் 2 தேர்வுகளுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. குரூப் 2 மெயின் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெற்று தேர்வு பணிகள் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் குரூப் 2 பதவிகளுக்கான தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தேர்வுக்கு பிற வழிகளின் அடிப்படையில் கணினி வழி தற்காலிக சான்றிதழ் சரிபார்ப்பு, அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவு எண் கொண்ட பட்டியல், இருவழி தொடர்பு முறையில் மதிப்பெண் மற்றும் தரவரிசையை டிஎன்பிசி தேர்வாணையம் அபிஷியல் இணையதளமான டிஎன்பிசியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு சுமார் 14,500 பேர் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர்.